நமஸ்காரம். நம்ம கையில் ஒரு அடிபட்டது, தொண்டை வீங்கித்து, முதுகு வலித்தது. இதே போல் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து மருந்து போட்டால் ஒரு 10-15 நாட்களில் சரியாகிவிடும். சிலதெல்லாம் 2 நாட்களில் சரியாகிவிடும். வயசாக கொஞ்ச நாளாகும். ஏதோ முதுகு பிடிப்பு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கள்னு சொல்லும்போது நமக்கு பிடித்த ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு படிக்கலாம். மனம் அதில் ஈடுபடும். நாம படித்துக் கொண்டிருக்கும் போதே, வேற ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கும் போதே பட்ட அடி மெதுமெதுவாக குணமாகிக் கொண்டு வரும். இது எல்லாருக்கும் தெரியும். அதற்காகத்தான் அதையே நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். வேற விஷயத்தில் மனத்தை ஈடுபடுத்துங்கள். தானே 4 நாளில் சரியாகிவிடும். சில சமயம் ஜலதோஷம், தொண்டைக்கட்டு, ஜுவரம் இதை போல இருந்தால் ஏதான அலர்ஜியாக இருக்கும் என்று அந்த அலர்ஜிக்கும் சேர்த்து மருந்து கொடுப்பார்கள். சாப்பிட்டாலும் தூக்கம் வரும். ராத்திரி தான் அநேகமா அந்த மருந்தையே போட்டுக்கொள்ள சொல்வார்கள். சாப்பிட்டா தூங்கிடுவோம். இதை போல் 2 நாள் தூங்கி எழுந்திருப்பதற்குள் ஓரளவு வியாதி கட்டுப்பட்டு விடும். அதை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்க மாட்டோம். மனம் வேறொன்றில் ஈடுபடும். ஆனால் நம் மனத்திலேயே ஒரு அடிபட்டதுன்னு வைத்துக் கொள்வோம். நம்மால் தாங்க முடியாத ஒன்று நடந்து விட்டது, மனம் வேதனைப்படுகிறது. அல்லது யாரோ ஒருத்தர் நம்மை ஏசி விட்டார், தப்பாக பேசிவிட்டார், மனம் வலிக்கிறது. மற்ற இடத்துலலாம் அடிபட்ட போது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்கள், சரியாகி போய்விடும். அதே போல மனம் வலிக்கும் போது அது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்கள், சரியாகி போய்விடும் என்று சொல்லுவார்களா? செய்யத்தான் முடியுமா? வேற எதில் ஈடுபட போனாலும் அந்த மனத்தை வைத்துத்தான் பண்ணியாக வேண்டும். கையில் அடிபட்டால் கையில் விட்டு வேலை செய்து கொண்டே இரு, சரியாக போய்விடும் வைத்தியர் சொல்லுவதில்லை. கைக்கு ரெஸ்ட் கொடு, அப்பதான் சரியாக போகும். அதுபோல் மனத்தில் அடிபட்டால் மனத்துக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டுமே. அது எப்படி? தூங்கி போய் விடுவதா? அப்ப மனம் வேலை செய்யாது. தூங்கவும் விடாதே. அது குறுகுறுப்போட குழம்பி குழம்பி போய் ப்ரூடிங்னு சொல்லுவோம். ஏதோ ஒன்னு அதே விஷயத்தை பத்தி நினைத்து தூங்கவும் விடாது. புரண்டு புரண்டு படுப்போம், தூங்க முடியாது. வேற ஏதாவது ஒன்றில் ஈடுபட வேண்டுமானால் அடிபட்ட அந்த மனம்தான் ஈடுபட்டாக வேண்டும். அதனால் அது சண்டித்தனம் பண்ணும், ஈடுபடாது. இதற்கு என்ன செய்யலாம்? மற்ற உடல் உறுப்புகளைப் போல் இது இல்லை. இதில் தான் அடிபட்டிருக்கிறது, அதைத்தான் சரிப்படுத்தியாக வேண்டும். ஆனா அதை கொண்டுதான் வேறொன்றை நினைத்தாக வேண்டும். இதுதான் சிக்கல். நல்ல வேளையாக இதுக்கு ஒரு மருந்து இருக்கிறது. வேறொன்றில் ஈடுபடுன்னு சொல்லும் போது அந்த மற்றொருத்தர் மிக இனிமையானவராக இருந்து விட்டால், இந்த மனத்தில் ஏற்பட்ட வலியையே மறக்கடிக்கக்கூடியவராக இருந்தால், என்னிடத்தில் பேர் அன்பு கொண்டவராக இருந்தால், அப்படி ஒரு மனிதர் கிடைத்தாலே மனம் அவரிடத்தில் தாவிவிடும், அடைக்கலம் புகுந்துவிடும். அவர் சொன்னபடி கேட்போம். அப்படி ஒருத்தர் கிடைப்பாரா? தெரியாது. சில நல்லவர்கள் இருக்கலாம். அப்படி இல்லாவிட்டாலும் பகவான் இருக்கவே இருக்கிறார். எப்படிப்பட்ட அடிபட்டிருந்தாலும்
அவரை பற்றி கொஞ்சம் தியானிக்க தொடங்கி அவருடைய குணங்களில் மனம் ஈடுபட ஆரம்பிக்குமானால் முதலில் இப்படி அப்படி சிதறு ஓடுகிறா போல இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் கட்டுப்பட்டு விடும். அவருக்கு அந்த கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்கிறது. மற்ற பொருள்களுக்கு அது கிடையாது, மற்ற மனிதர்களுக்கும் கிடையாது. கொஞ்ச நேரம் அவர்களை பற்றி நினைப்பதற்குள் அவர்கள் தப்புகள் தான் நம் கண்ணில் படும். மறுபடியும் மனம் வலிக்கும், ஈடுபடாது. ஆனால் பெருமானிடத்தில் எளிதில் ஈடுபடும், களைப்பே அடையாது. ஆயாசா ஸ்மரணே கோசியான்னு சொல்லுவார்கள். சில விஷயங்கள் செய்தால் களைப்பு ஏற்படாது, உற்சாகமாக இருப்போம். அதுபோல் பெருமானை பற்றி நினைக்க நினைக்க களைப்பு விலகி உற்சாகம்தான் ஏற்படும். அதனால் உடலுக்கு அடிபட்டால் மனம் வேற எதிலாவது ஈடுபடலாம், தானே உடல் சரியாகி போகும். ஆனா மனத்துக்கு அடிபட்டால் அது வேற எதிலாவது சட்டென்று ஈடுபடுத்த முடியாது. பகவானிடத்தில் ஈடுபடுத்துவதுதான் வழி. அதனால்தான் ஏதாவது வம்பு தும்பு சண்டை என்றவுடன் நான் கோவிலுக்கு போய்விட்டு வருகிறேன் என்று ஆணோ பெண்ணோ கிளம்புவார்கள். காரணம், மனம் அங்கு ஈடுபடும் போது களைப்படையாது, உற்சாகத்தோடு இருக்கும். மனத்துக்கு உற்சாகம் வந்து விட்டாலே அந்த பட்ட அடி போய்விடும். பிளட் சர்க்குலேஷன் நன்றாக இருந்தால் அந்த இடம் சீக்கிரம் குணமாகுமே. இங்கு மனத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் தான் உற்சாகம். அது இருக்குமானால் தானடே சீக்கிரமாக சரியாகிவிடும். அதை சரியாக்கி விடுகிறார். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.